மனன்றியோடு மனன்றியோடு மெய்சோத்தரிக்கிறோம். இந்த வசனம் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட வசனம். எல்லா சூழ்நிலையும் வண்டியிலே கூட வாகனங்களிலே எழுதுகிற வசனம். ஆண்டவரே, இந்த வசனத்திலே இருந்து இதுவரைக்கும் தேவ செய்தி பேசினதாக அடியானுக்கு ஞாபகம் இல்லை அப்பா. இதுதான் முதல் முறையாக இந்த வசனத்தை தியானிக்க என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பழக்கப்பட்ட வசனம்தான், ஆனால் அதை தியானிக்க நீ கிருபை கொடுத்தி 5ஆம் மாதம் இந்த முதல் வாரத்திலே வாக்கு தத்தமாக சபையை பார்த்து நீ சொல்கிறீர், என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். மகனே மகளே, உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும் என்று நீ வாக்கு பண்ணுகிறேன். அதற்காக உனக்கு சோதரம். இந்த வசனத்தை பேசும் பொழுது அநேகருடைய இருதயம் கொழுந்து விட்டெறியத்தக்கதாக ஒரு பலத்தை நடப்பிப்பீராக. ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் என்னை வைத்துக் கொள்வீராக. என் இருதயத்தின் நிறைவினாலே வார்த்தையில் வந்துவிடாதபடிக்கு, மாம்சத்தின் யோசனையினாலே வார்த்தையில் வெளிப்பட்டு விடாதபடிக்கு ஆவியானவரே வாயாயிருந்து நீ பேசுவீராக. வசனங்கள் மாத்திரம் வெளிப்படட்டவையா. பிள்ளைகள் வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிற வான மண்டல பொல்லாதாவின் கிரியைகளை, தூக்க மயக்கங்களை, நிர்விசாரங்களை இயேசுவின் நாமத்திலே கட்டி சபிக்கிறேன் கர்த்தா. ஆவியானவர் பலத்துக்கிறே நடப்பிப்பீராக. நாமத்தை மேம்படுத்திக் கொள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும். நீர் எங்களோட வருவதினால் அல்லவா இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். நானும் என் ஜனங்களும் விசேஷித்தவர்கள். இந்த மே மாதத்தின் 1ஆம் தேதி வாக்கு தத்தம் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வேதத்தை எடுத்து பாருங்கள். அங்கே போடப்பட்டிருக்கிறது, நம்ம சொல்லணும், கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறவர். எப்படி சொல்லணுமா? கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறவர், அவர் என்னோட இருப்பார். எப்படி சொல்லணும்? அவர் என்னோட இருப்பார். அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். இந்த நாள் முதல் கொண்டு அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நான் பயப்படவும் கலங்கவும் மாட்டேன். அல்லேலூயா. நாம் எல்லாரும் திரும்ப விசேஷம் அப்படி வாசிக்கலாமா? கர்த்தர் தாமே
எனக்கு முன்பாக போகிறவர் அவர் என்னோடு இருப்பார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். நான் பயப்படவும் கலங்கவும் மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு இருப்பார், நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை இது, அது மாறவே மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லினாலும் நம்ம முதலாம் தேதி வாக்கு தத்தத்தை திரும்ப ஒரு விசை சபையாருக்கு நான் சொல்கிறேன். நீங்க இந்த முதலாம் தேதி வாக்கு தத்த ஆராதனைக்கு கலந்து கொள்ள நீ கட்டத்தை கிருவிக்கு மாதத்தின் முதல் நாள், அது அதிகாலை இருட்டோடு அந்த 4:45 மணிக்கு அவரை தேடி வரும்பொழுது அவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் அந்த மாதங்கள்லாம் நமக்கு போதுமானதாய் நிறைவேற்றக்கூடியதாய் நிற்கிறது. அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு முறை வந்து பாருங்கள். இதுவரைக்கும் வராதவர்கள் தொடர்ந்து 1, 2, 3 மாதங்கள் வந்து பாருங்கள். அதுக்கு பிற்பாடு அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். திரும்ப உங்களுக்கு சொல்லுங்க காரணம், எப்படியாகிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நன்மையாக இருக்கணும், ஆசிரமாக இருக்கணும். வேலைக்கு போகிறார்கள், உழைக்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட போய் என்னத்தை கண்டோம், ஆண்டவர் போய் என்ன நடந்தது, ஒண்ணுமே நடக்கலையே. நீ போய் உழைப்பதற்கு பலன் கொடுக்குது அவர்தான். நீ போய் உழைப்பதற்கு பலன் தராதே. அதை நினைச்சுப்பார். உன்னுடைய சாமாசியத்தினாலும் நான் சம்பாதிக்க நீ போன நினைச்ச உன்னோட போக முடியாது. ஆனா கர்த்தர் நீ உழைப்பதற்கு பலன் கொடுக்கிறாரு, அதை நினைச்சு நன்றி சொல்லு. மற்றவருக்கு வாரம் இல்லாததுக்கு உன் வருமானத்தை கர்த்தர் ஆசிச்சிருக்கிறாரு, அதை செய்து அதை நினைச்சு நீ நன்றி சொல்லு. அப்போ இதெல்லாம் யோசித்தான் அவர் செய்யாத ஒரு நன்மைக்காக யாரையும் மறுபறுக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு எத்தனையோ குறைகள் இருக்குது. அவரை தேடுகிற பிரபலம் அவரை தேடலையே, அவரை துதிக்க துதிக்கலையே. ஆசிரியத்தாரு கொஞ்சம் துணிகரம் நமக்கு ஒரு முதலாவது நம்ம வழிகளுக்கு காரணமே அந்த வசனம் சொல்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த சங்கீதம் 19ஆம் சங்கீதம் அந்த 11, 12 வசனம் சொல்கிறது பாருங்கள். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? முதலாவது வந்து ஒரு பெரிய பாவராது ஆண்டவரை ஆசீர்வதிக்க கொஞ்சம் நம்மளுக்கு கருத்து உயர்த்த வருமானங்கள் கூட முதலாவது நமக்கு வருத்து பிழை. சின்ன தப்பு, அங்கே தப்பு இல்லை. ஆராதனைக்கு போவாங்க தப்பு இல்லை. ஆணுக்கு போவோம், அந்த ஒரு ஆராதனைக்கு மிஸ் பண்ணா என்ன, ஒரு மாசத்துக்கு நாள் ஒரு வார்த்தை தன் பிழைகளை முதல் பிழை வரும். பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு பிழை வந்த உடனே அடுத்தது என்ன வருமா? மறைக்கும். குடும்பத்தாருக்கு மறைப்பார்கள். மறைவான குற்றத்தை எனக்கு நீங்களாக்கும், என்னை பிழையிலிருந்து விடுதலையாக்கும். இரண்டாவது நபர் தான் மறைவான குற்றம் செய்கிறோம். ஆண்டுக்கிறோமா மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு மூன்றாவது என்ன வருது? துணிகரம் வந்துருது. பாத்தீங்களா? முதலாவது பிழை, இரண்டாவது குற்றம், மறைவான குற்றம், மூன்றாவது துணிகரம். துணிகரமான பாவம் வருது. துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என்ன பாதகமா? சாதாரண பெரும் பாதகி. இவ்வளவு பெரிய பாதகம் செய்துட்டீங்க. பெரும் பாதகத்துக்கு சின்னதுதான் ஆராதனை மிஸ் பண்ண சின்னதுதான், வராத்தை சின்ன பிழைதான்.
மனசாட்சி இடம் கொடுக்கும், அது ஒன்றும் தவறு இல்லை. அந்த பிழை குற்றமாய் மாறும், குற்றம் துணிகரமாய் மாறும், துணிகரம் பெரும் பாதகனாய் மாற்றி. ஆனால் கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து கூடுமான வரைக்கும் இந்த முதலாம் தேதி வாக்களித்த ஆராதனைகள் கலந்து கர்த்தரை ஆசீர்வதிக்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் தானே நான் என்னுடைய விருப்பம். சபைக்கு வந்து பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே. எத்தனை வருஷம் நீங்க இப்படி இருந்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 வாரம் மாலுக்கு, அந்த 4 வாரமும் சரியா 8 மணிக்கு நீ சபைக்கு உட்கார்ந்திப்பா. 5வது வாரம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தினை காண்பார். வீட்டுக்குள் இருக்கிற புயல்கள் அப்படியே அடங்கி போகும், பிரச்சனைகள் அப்படி அடைக்கும். நீ அவரை கனம் பண்ணுவாயானால் கர்த்தரை கனப்படுத்துவார். நீ அவரை தேடுவாயானால் அவனுக்கு தென்படுவார். அவரை விட்டு விட்டால் உனக்கு தென்பட மாட்டார். நம்முடைய தெய்வம் வகையினாலே உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் கருணை செய்வார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திராகமம் 34:2. விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். காலமே என் சமூகத்தில் வந்து நில். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆனால் நீ ஆயத்தமாகி என் சமூகத்திலே வந்து நில் என்று அவர் சொல்லப்படுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை குறித்து நான் யோசித்தேன், தியானித்தேன். கர்த்தருடைய சமூகம், ஆண்டவருடைய சமூகம், தேவ சமூகம், இப்படி எத்தனையோ சமூகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சபை வழக்கத்தின்படி ஒரு 5 வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அந்த 5 வசனத்திலையும் அவருடைய சமூகத்தினால் வரும் நன்மைகளை உங்களுக்கு எடுத்து சொல்லி நேரத்தோடு முடிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன். அவருடைய சமூகம் நமக்கு கொடுக்கும் இளைப்பாறுதல் அல்லது நன்மைகள் என்ன என்று முதல் வாரத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது அவருடைய சமூகம் என்று கர்த்தருடைய சமூகம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சமூகமா? கர்த்தருடைய சமூகம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசித்த பிற்பாடு 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். எங்கே வைத்தான்? என்ன சமூகமா? என் சமூகம் உனக்கு முன்பாக இருக்கும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அந்த சமூகத்தின் பெயர் என்னென்றால் கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த கோலை வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அந்த கர்த்தருடைய சமூகத்திலே வைக்கப்பட்ட கோல் எப்படி இருந்ததா? துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழம் என்றால் பாதம் பழம். பாதம் உயர் ரகம், முதல் ரகம் பாதம். நம்மளும் பார்த்து சிகிச்சை பாதங்களோடு சிவப்பா இருக்கும், பச்சையாவது சிவப்பா மாறும், உள்ள ஒடிச்ச விழுவுட்டு விதை இருக்கும் பாதம். ஆனா உயர் ரகம் பெருசு பாதம், வாதுமை பழம். அதே போல நீங்க இந்த உன்னத பழம்
கிச்சிலி மரத்தடியில் உட்கார்ந்து நேசருக்கு கிச்சிலி பழத்தை சாப்பிட்டா கிச்சிலி பழம் புளி அப்படியே கஷ்டம் பிடிக்கும். கிச்சிலி காய் அல்லது ஆப்பிள் பழம். கிச்சிலி மரம் என்றால் ஆப்பிள். ஆங்கிலத்திலேயே இவருடையும் அது ஆப்பிள் மரம். அதனால வாதுமை பழம் எதுவும் நினைச்சிடாதீங்க. வாதுமை பழம் என்றால் மாதுளை பழம். வாதுமை பழம் பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கிக் கொண்டார்கள். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவருடைய கோல் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய கோல் துளிர்க்கும். அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே வைக்கப்பட்ட கோல் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய கோல். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அங்கீகரிப்பார்கள். அதுதான் சொன்னேன், இந்த 5ஆம் மாதம் 1ஆம் தேதி முதல் நாள் ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருடைய கரம் யார் மேலாம் இருந்ததோ அவர்கள் 5ஆம் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தார்கள் என்று வாசித்தோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே கர்த்தருடைய கரம் யார் மேல் தயவா இருந்ததோ அவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று வாசித்தோம். அப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறவர்கள் யார் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மைகளை சொல்கிறேன் பாருங்கள். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 13, 14, 15. உங்கள் பிள்ளைகளோ உங்கள் மனைவிகளோ உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனோ உங்கள் தண்ணீர்காரனுமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. எங்க நிற்கிறீர்கள்? இன்று கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. நான் உங்களுடைய மாத்திரம் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல் உங்களோடு மாத்திரமல்ல, உங்களோடு மாத்திரம் இந்த ஆணையும் உறுதி உங்களோடு மாத்திரமல்ல, இன்று இங்கே நம்மோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோடு இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன், அதை உடன்படிக்கை பண்ணுகிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். உடைய சமூகம் எனக்கென்பாக செலுத்தும். எந்த சமூகம்? கர்த்தருடைய சமூகம். அந்த கர்த்தருடைய சமூகத்திலே நடக்கிற காரியத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். எனக்காக கர்த்தருடைய சமூகத்திலே என் கை கட்டப்பட்டிருக்கிறது, என் வருமானம் கட்டப்பட்டிருக்கிறது, என் கை கட்டப்பட்டிருக்கிறது, என் கால் கட்டப்பட்டிருக்கிறது. உழைக்க முடியல, சம்பாதிக்க முடியல, சுகமா இருக்க முடியல, ஆலயத்துக்கு வர முடியல, ஆலயத்துக்கு வந்தாலும் உண்மை துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. காரணம், என் கை ஒரே நிலையில் இருக்குது. என் கைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கொள்கின்றார். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய
கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி வருந்தி விண்ணப்பம் செய்தார். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. முன்னிருந்தபடி கர்த்தரை சீர்படுத்தப்படுகிறார். கர்த்தருடைய சமூகம் உன் கையின் பிரயாசத்தை இன்னைக்கு சீர்படுத்த வருகிறது. உன் கை கரப்பட்டு நிற்கிறது, உன் கால் கரப்பட்டு நிற்கிறது, உன் சம்பாத்தியம் உனக்கு வராமல் இருக்கிறது, உன் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில பணம் தங்கல, கையில ஆசீர்வாதம் இல்லை. ஆனா கர்த்தருடைய சமூகத்திலே நீ விண்ணப்பம் பண்ண பண்ண வசனம் சொல்கிறது, அவன் வருந்தி விண்ணப்பம் பண்ணானா. எப்படி பண்ணானா? வருந்தி விண்ணப்பம் பண்ணான். அவன் கை முன் போல முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக வலிமையா இருக்கப்படுகிறது. முந்தின வாழ்க்கை பார்க்கிலும் பிந்தின வாழ்க்கை அதிக மதுரமா இருக்கப்படுகிறது. ஆகையினாலே கர்த்தருடைய சமூகத்திலே உன் கையை கர்த்தர் சீர்படுத்தப்படுகிறார். சீர்படுத்துகிறது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதன் வியாபாரமும் ஏசாயா 23:18. அதன் வியாபாரமும் அது பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். பணயம் கர்த்தருக்கு வியாபாரத்தின் வருமானம், நல்ல லாபம். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் யாரா? கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும். எப்படி இருப்பார்களா? எப்போது ஒரு திருப்தியாக சாப்பிடவும், நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும். நல்ல வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், கனமான வஸ்திரம் மற்றும் பார்க்கிற அளவுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தரிக்கவும். அதில் வியாபாரம் அவைகளை சேரும். அவருடைய வியாபாரம் அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் திருப்தியா இருப்பார்கள். நல்ல வஸ்திரத்தை உடுத்துவார்கள். எப்போதுமே ஒரு நல்ல நிறைவான வருமானத்தில் காணப்படுவார்கள். காரணம், கர்த்தருடைய சமூகம். இந்த ஆசீர்வாதங்கள் சீர்பட எல்லாமே இருந்தாலும் ஒன்று விசேஷம், ஒன்று கர்த்தருடைய சமூகத்திலே நாம் என்றைக்குமே மறக்கப்பட மாட்டோம். கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூறப்படுவோம். எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. யார் மறந்தாலும் கர்த்தருடைய மறக்கவே மாட்டார். கர்த்தருடைய சமூகத்தில் நீ நினைவு கூறப்படுவாய். கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு நீ ஞாபகமாயிருப்பாய். வாசித்து பாருங்கள். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எண்ணாகமம் 10:9. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு, நீங்க எப்படி பண்ணுவீங்களா? நினைவு கூறப்படுவீர்கள். கர்த்தரை நினைக்கிறார், கர்த்தரை நினைத்திருக்கிறார், அவனை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள், அவருக்குள்ளாக ஞாபகப்படுத்தப்படுவீர்கள். காரணம், கர்த்தருடைய சமூகம் நம்மை நினைத்தருளும் அல்லது நினைவு கூறப்படும். இதுதான் முதல் குறிப்பு. என் சமூகம் உனக்குள்ளாக செல்லும். எந்த சமூகம்? கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். அது என்னை நினைவு கூறும். எல்லாரும் மறந்துடுவாங்க. நீ போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. அன்றைக்கு நம்ம மனு கொடுப்போம்,
அதனால் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த உம்மிடத்தில் ஒரு மனு கேட்கிறேன், 2 மனு கேட்கிறேன். ஒன்று, என்னை தரித்திரம் அமைச்சிடாதீங்க, இன்னொன்று என்னை ஐஸ்வர்யம். மனு கொடுக்கிறாராம். 30ஆம் அதிகாரம் 7 நினைக்கிற வார்த்தைகள் 2 மனு. அது நமக்கு அது பாயிண்ட் அல்ல. எதுக்கு சொன்னா, மனு கொடுக்க யார் யாருக்கு மனு கொடுப்போம்? ஆட்சிக்காரர்கிட்ட எனக்கு இந்த வேலை வேணும், அது வேணும், இது வேணும், ஹவுசிங் போர்டு வேணும், அது வேணும், இது மனு. ஆனால் கர்த்தருக்கு நம்ம மனு கேட்கிறோம். ஆண்டவரே, நான் எங்கே போய் இன்னாலும் அவங்களுக்கு ஞாபகம் வரணும். போ இன்னார் நீ, உனக்கு நான் செய்கிறப்போ நான் மனு எனக்கு கர்த்தருக்கு மனு கொடுக்கிறேன். ஒன்று, என்ன தரித்திரம் வச்சிடாத, ஐஸ்வர்யம் வச்சிடாத, எப்போதும் போல இருக்கட்டும். 2 மனு உங்களுக்கு ஒப்படைக்கிறப்பா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சமூகம் நம்மை நினைவுக்கூர். யாரும் மறந்துட்டு இருக்கலாம், உனக்காக பேச ஒருவர் இல்லை. அந்த அதிகாரிக்கு உங்களுக்கு பேரை சொல்லி பேச மறந்துட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு மனு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நீங்க நினைத்தருங்கப்பா, உடைய சமூகத்திலே என்னை நினைத்தருங்கப்பா. கர்த்தரா, கர்த்தருடைய சமூகம் நம்மை நினைவு கூறும். 2வது பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 98ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தராகிய ராஜாவே 98ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தராகிய ராஜாவே சமூகத்தில், கர்த்தராகிய ராஜாவின் சமூகம். என்ன சமூகமா இது? ராஜாவின் சமூகத்தில் பூரிக்கைகளாலோ, கவனிங்கள், நமக்கு ஒரு சமூகம் உண்டு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இங்க போடப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிக்கைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். என்ன செய்யணுமா? ஆர்ப்பரிக்கிற, சந்தோஷமா, துக்கத்தோடு அல்ல, வேதனையோடு அல்ல, வழி கட்டாயமாக அல்ல, சந்தோஷமா ராஜாவின் சமூகம். நம்முடைய ராஜா இயேசு ராஜா, கர்த்தராகிய ராஜாவின் சமூகம். இந்த ராஜாவின் சமூகத்திலே காணப்படுகிற காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யூதாவின் குமாரனாகிய நெகேமியா 11:24. யூதாவின் குமாரனாகிய சேராக்கின் புத்திரரில் மெசசா பெயலின் குமாரன் பெத்தகியா ஜனத்தின் காரியங்கள் எல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான். ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம், ஜனங்களுக்குரிய காரியங்களுக்காக எங்க நின்றான் என்றால் ராஜாவின் சமூகம். நம்முடைய காரியம் எல்லாம் நடக்கணும், நம்முடைய காரியம் எல்லாம் ஜெயமா மாறணும், நம்முடைய காரியம் எல்லாம் கைப்படி வரணும். எங்க நிற்கணும் என்றால் நம்முடைய ராஜ சமூகத்தில். இந்த ராஜ சமூகம் என்று போடப்பட்டிருக்க பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த காரியம், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற பொழுது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபகப்படுத்துவதற்காக ராஜ சமூகத்தில் நீ செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் அது எழுதப்படும். நீ இவ்வளவு நன்மை செய்திருக்கிறாயே, அதை கர்த்தர் மறந்துடுவாரா? ஒரு நாள் மறக்க மாட்டார். ராஜ சமூகத்தில் நினைவு கூறப்படுவார். அது நடக்கிற நன்மை பாருங்கள். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம்.
ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அந்த ராத்திரியிலே ஆ. ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் ம், கால வர்த்தமானங்கள் ம், எழுதியிருக்கிறபடி ம், நடபடி புஸ்தகத்தை ம், கொண்டு வர சொன்னான். ம். அது ராஜா சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ராஜ சமூகத்தில் நீ செய்த நன்மை ஒவ்வொன்றும், கர்த்தருக்காக எடுத்த பிரயாசம் ஒவ்வொன்றும் ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ம், வாசல் காவலாளரில் ம், ராஜாவின் 2 பிரதானிகளாகிய ம், பித்தானாவும் ம், தேரேசும் ம், ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் ம், கை போட பார்த்த ம், செய்தியை ம், மொர்தெகாய் அறிவித்தான் ம். என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. மொர்தெகாய் செய்தது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா ம், இதற்காக மொர்தெகாய்க்கு ஆ, கனமும் கனம் மேன்மையும் மேன்மை செய்யப்பட்டதா என்று கேட்டான். கவனிங்கள், ஒன்று செய்யப்படல. அம்மொன்றை கொண்டு செய்யப்படலையே. உடனே ராஜ சமூகத்திலிருந்து அவனுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. காவற்காரனா இருந்தவன் ராஜ அரண்மனைக்கு அதிபதியாய் மாற்றி, ஒன்றே ஒன்று, நாம் செய்கிற சகலமும் ராஜ சமூகத்திலே எழுதப்படுகிறது. நான் கொண்டெளிவே உன் தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் அல்லது தேவ சன்னிதானத்தில் நினைத்தள்ளப்பட்டது. இந்த ராஜ சமூகம் என்று சொல்லும்போது நாம் செய்கிற நன்மைகள், தீமைகள், கர்த்தருக்காக உழைக்கிற உழைப்புகள், யார் நமக்கு பலன் தரங்கள் இல்லையோ, கர்த்தர் நமக்கு பலன் தரவராக இருக்கிறார். இன்னைக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், நிச்சயம் நீ செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் பலன் உண்டு. அது எப்படிப்பட்ட பலன் தரார் பாருங்கள். யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் தேவனை நோக்கி, யோபு 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி, அவருடைய சமூகத்தை, ராஜ சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படிக்கு அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். அந்த மனுஷனுக்கு என்ன செய்வாரா? நீதியின் பலனை கொடுப்பார். அவர் அவன் மேல் பிரியமாவதற்கு அவன் செய்த நன்மைகள், அவன் எடுத்த ஜெபங்கள், கர்த்தருக்காக உழைத்த உழைப்புகள், கர்த்தருக்காக வைராக்கியமா காற்றிலையும் மழையிலையும் வெயிலையும் கர்த்தருக்காக நின்று நிற்பதை கர்த்தர் கண்டு அவன் மேல் பிரியமாகி அவருக்கு நீதியின் பலனை கொடுத்தாரா? அவன் செய்த நீதிக்கு, நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்றபடி நீதியின் பலன். ராஜ சமூகம் நீதியின் பலனை தரும். என்ன பலன் தருமா? கர்த்தருடைய சமூகம் நினைத்தள்ளப்படுவோம். அதை எழுதிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகம் நினைவு கூறப்படுவோம். அதுதான், வேற எது எழுத வேண்டாம். கர்த்தருடைய சமூகம் நினைவு கூறப்படுவோம். ராஜ சமூகம் நீதி பலனை தரும். நீதி, நீ செய்கிற ஒவ்வொன்றுக்கு கர்த்தர் பலன் இல்லாம போச்சு, நான் பலன் இல்லாம போச்சு, இங்க வேஸ்டா இருந்துச்சு, வேஸ்டா போயிடுச்சு நாட்கள் எல்லாம் இல்லவே இல்லை. நீ வந்திருக்க அனைத்திற்கும் கர்த்தர் உனக்கு நீதி பலனை தர அவர் வல்லவராக இருக்கிறார். யார் தரும் சபை கொடுக்குதோ இல்லையோ, ஊழியக்காரன் கொடுக்கிறோம் இல்லையோ, கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க சபைக்காக கர்த்தரை முன்வைத்து செய்த கல் அனைத்தும் ஏழி கர்த்தருக்கு முன்பாக, சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக ஏலிக்கு பணிவிடை செய்தார். பணிவிடை வேலை கர்த்தருக்கு முன்பாக. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா. எலியா போயிட்டாரு, ஆனா கர்த்தர் போகல.
அவனுக்கு கர்த்தர் நீதியின் பலனை கொடுப்பார். நிச்சயம் நமக்கு நீதியின் பலன் உண்டு. மூன்றாவது ஒரு சமூகம், நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 15ஆம் வசனம். உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் என்ன சமூகத்தில்? பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. பிரபு அவருடைய சமூகம் நம்மை வாழாக்காமல் என்ன செய்யுமா? தலையாக்கும். கீழாகாமல் நீ மேலே வா. பிரபுவின் சமூகம். 15ஆம் வசனம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். பிரபுவை ஆண்டவரே இவ்வளவு பொறுத்திட்டோம், இன்னும் பொறு, வினையோட காலம் பொறுக்கிறது. எப்ப செய்வார்? நீண்ட பொறுமையினால் பிரபு நமக்காக எதையும் செய்வார். பிரபுவின் சமூகம். நம்முடைய பிரபு யாரு? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சமாதான பிரபு. சமாதான பிரபு. அவருடைய நாமம் அதிசயம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவ்வளவு முடிச்சு. வேற நாம சொல்லப்படல. சமாதான பிரபுக்கு மேலாக வேற சொல்லப்பட வார்த்தையே இல்லை. நம்ம பிரபு யாரு? சமாதான பிரபு. இன்னொரு பிரபு பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதேயா தேசத்தில் மத்தேயு 2:6. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களின் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து பிறப்பார். ஆளும் பிரபு. என்ன பிரபுமா? இஸ்ரவேல் நாட்டையும் உலகத்தையே ஆளக்கூடிய பிரபு. நம்முடைய பிரபு ஆளும் பிரபு, சமாதான பிரபு. சொல்லினே போலாம் தெரியும். அவர் பிரபுவா இருக்கிறதுனாலே அவருடைய பிள்ளைகளாகி நம்ம எப்படி வைக்கிறாராம்? பிரபுக்களாகவே வைக்கிறாராம். எங்க இருக்க அந்த வசனம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 16-17. உமது பிதாக்களுக்கு பதிலாக சங்கீதம் 45:16-17. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். எங்க வைப்பீரா? பூமி எங்கும் அவர்களை பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும், உமது நாமத்தை இந்த தலைமுறை மாத்திரமல்ல எல்லா தலைமுறைகளிலேயும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவரை துதிக்க 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 நம்மை பிரபுக்களாய் கர்த்தர் மாற்றுவார். பிரபுவின் சமூகம். தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த பிரபுவின் சமூகம் நமக்கு ஒரு சமாதான பிரபு. அவர் நம்மை ஆளுகிற பிரபு. அவர் இந்த பூமியில நம்மை பிரபுக்களாய் நிறைத்து வைக்கிறவர். ஆனா இந்த பிரபு நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ஆசத்தை பாருங்கள். 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது ராஜாவே, வலது பக்கத்தில் இருக்கிற ராஜா சொல்கிறார். வலது பக்கத்தில் இருக்கிறதை
கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வா பிரபு, நம்முடைய பிரபு மகா பிரபு அவர் சொல்றாரு, என்பது வலது பாரிசத்தில் நித்திய நித்திய பேரின்பமா, சாதாரண பேரின்பம் அல்ல, இன்பம் அல்ல, பேரின்பம் அல்ல, அதற்கு மேலாக நித்திய பேரின்பம். பிரபுவின் சமூகத்தில் நித்திய பேரின்பம். முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூறப்படுவோம் நீ. இரண்டாவது ராஜ சமூகத்தில் நீதியின் பலன் நீ. மூன்றாவது பிரபுவின் சமூகத்தில் நித்திய பேரின்பம் நீ. உனக்குத்தானது நீ நித்திய பேரின்பம். மூன்று நீ வந்திருக்கிறது. நான்காவது பார், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உன்னதமானவரின் சமூகத்தில் என்ன சமூகம் இங்கே போடப்பட்டிருக்கு? உன்னதமானவரின் சமூகம். உன்னதமானவரின் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எந்த சமூகம்? கர்த்தருடைய சமூகம், ராஜ சமூகம், பிரபுவின் சமூகம், உன்னதமானவரின் சமூகம். இந்த உன்னதமானவரின் சமூகம் நம்மை கதற வைத்து அவர்களுடைய ஜெபிக்கிற ஒரு ஜெபாவியை ஒரு ஆத்துமபாரத்தை ஊற்றுமா. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு. புலம்பல் 2:19. எழுந்திரு, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. கூப்பிடு, ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவருடைய உன்னதமானவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் மூலையிலும் பசியினாலே மூத்திக் கொண்டு போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறு. ஆத்ம பாரத்தோடு அவருக்கு உன் முன்பாக எத்தனை பேர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக காரியங்கள் உலகத்தை அப்பக்க இழுத்துக் கொண்டிருக்கிறது. எழுந்திரு, நடுராத்திரியிலே, நடுச்சாமத்திலே, எல்லாரும் தூங்குற அந்த நேரத்தில் நீ ஜெபித்திரு. தேவப்பிள்ளையே, உன்னதமானுடைய சமூகத்திலே உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்ம பாரத்தை கர்த்தர் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி, சங்கீதம் 7:17. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உன்னதமானவருடைய சமூகத்தை, அப்படி நாம உன்னதமானவர் சமூகத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்த மே மாதத்திலே செய்து முடிக்க போகிறார். செய்யணும், இனிமேல் செய்ய முடியும். யாரா? உன்னதமானவர், உன்னதமான சமூகம் எனக்காக யாவை செய்து முடிக்க போகிறார். முடித்தாரல்ல, இனிமேல் முடிக்க போகிறார். உனக்கு முடிக்கிற எத்தனை காலம் இருக்கிறது, அத்தனையும் கர்த்தர் மே மாதம் குறிப்பார். நிச்சயமே நிச்சயம் மே மாதத்திலே எதையெல்லாம் முடியாமல் இருக்கிறதோ அதை முடித்து கொடுக்க போகிறார். உன்னதமானுடைய சமூகம் உனக்குள்ளாக செல்லப்படுகிறது. உன்னால முடியல, நீ நம்பின அதிகாரிகள் முடியல, நீ யாரும் அதிகமா நம்பி முடியல, அவர்களால் முடியாது. உன்னதமானுடைய சமூகம் உனக்காக முடிக்கிறது. 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கவனிங்கள், உன்னதமானவருடைய சமூகம் உனக்கு நிழலாயிருக்கும்.
அவர்களுக்கு இந்த பயங்கரமான வெயில் காலத்திலே எழுச்சின் பிரகாரமாய் உனக்கு அவர் நிழலாயிருப்பார். வட பக்கத்தில் அவர்களுக்கு நிழலாயிருக்கிறது. நீ போகும் இடத்திலே நிழலை பிரிக்கவே முடியாது. நிழலை பிரிக்க அது போல உன் பின்பாக ஆண்டவர் எப்போதுமே உன்னையும் ஆண்டவரையும் யாரான பிரிக்கவே நீயால் நின்னாதான் அதுவா நிற்கும். தேவ பிள்ளையே அவர்களுக்கு நிழலாயிருப்பார். உனக்காக எதையும் அவர் செய்வார். உன்னதமானவருடைய சமூகம் உனக்கு நிழலாய் நான் இருக்கிற உனக்கு நிழலா. நீ அலைஞ்சி தெரியல, நிம்மதியா உட்கார். என் கருத்து நிழலினால் உன்னை மூடி மறைந்தேன். அப்போ கர்த்தர் நிழலாயிருப்பார். உன்னதமானவருடைய சமூகம் நமக்கு நிழலாய். கர்த்தருடைய சமூகம் நினைவு கூறப்படுவோம். ராஜாவின் சமூகம் நீதியின் பலனை கொடுக்கும். பிரபுவின் சமூகம் நித்திய பேரின்பம். உன்னதமானுடைய சமூகம் நிழலாயிருக்கும். கடைசி அவர் நீ சொல்லி முடிக்கும். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த சிறியரில் மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை, எந்த சமூகமா? பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு சொல்லி பரமபிதாவின் சமூகம், பரம பிதாவுடைய ஒரு சமூகம். நமக்காக ஒரு சமூகம் இருக்கிறது. பரமபிதா இயேசுவின் சமூகம். அவருடைய சமூகத்திலேயா நம்ம உடைய சமூகத்தை நம்ம போஜனம் பண்ணினோமே. பரமபிதாவின் சமூகத்தில் போஜனம் பண்ண இங்கே ஒரு சமூகத்தை கற்று இந்த பரமபிதாவின் சமூகம் எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், சின்ன சின்ன பிள்ளைகள் கூட ஒரு தூதன் உண்டா. சின்ன பிள்ளைக்கு சேர்ந்து அனைத்தும் தூதன் வச்சு செய்வார் ஆண்டவர். அதுபோல நம்ம ஒவ்வொருக்கு ஒரு தூதன் உண்டு. நமக்கு ஒரு தூதனை அனுப்புவார். இந்த நாள் முதற்கொண்டு நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் நமக்கு ஒரு தூதனை கட்டாயப்பார். பேதுருக்கே தெரியாது தன்னை இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து வந்த தூதன் வெளியே வந்து நிச்சயமாகவே அவர் என்னை விடுவித்து வந்தார் என்று சொல்லி நிச்சயமாகவே. வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32-33. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பேசிதன முகாந்தரம் மத்தேயு 6:32-33. உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் மே மாதம் உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்தை கர்த்தர் சந்திக்கொள்வார் இருக்கிறார். உனக்கு வேண்டியதெல்லாம் யார் அறிந்திருக்கிறது? பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுத்து கொண்டே இருப்பா. நிச்சயம் கொடுப்பா. நிரந்தரமாய் கொடுப்பா. நீதிப்படி கொடுப்பா. உனக்கு வேண்டியது அனைத்து அவர் கொடுப்பார். நிச்சயம். உனக்கு வேண்டியது பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு கொடுப்பா. உனக்கு கொடுக்காமல் வேற யாருக்கு அவர் கொடுப்பார்? ஆனால் நீ அவரை தேடு. முதலாவது ராஜ்யத்தையும் தேடு. எல்லாம் உனக்கு கொடுப்பா. அவர் நமக்கு கொடுக்க வேற யார் கொடுப்பா? அவர் நிச்சயமா கொடுப்பாரா? வாசித்து பாருங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
பொல்லாதவர்களாகிய நீங்கள் லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய ம், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ம், நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது ம். பரமபிதாவானவர் பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பதற்கு அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயமல்ல, நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். உன் பிள்ளைக்கு வேண்டிய அனைத்து கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய தேவை அனைத்து கர்த்தர் கொடுப்பார். மே மாதம் உங்கள் தேவை அனைத்தையும் பரமபிதாவின் சமூகம் உனக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும். அவன் அப்பமும் அவன் தண்ணீரும் நிச்சயமாய் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். என் சமூகம் உனக்கு அவசியம். விஜயானந்த் காணிக்கைக்காக பாடல் பாடுங்கள். நிச்சயமாய் என் சமூகம் உனக்கு அவசியம். கர்த்தருடைய சமூகம், ராஜ சமூகம், பிரபுவின் சமூகம், உன்னதமான சமூகம், பரமபிதாவின் சமூகம். உன்னை நினைவு கூறப்படுவாய். நீரின் பலன் கிடைக்கும். நித்திய பேரும் உண்டாகும். ஏழாயிருப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். நிச்சயமாய் கொடுப்பார். அன்பின் தெய்வம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். இந்த மே மாதம் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. குறைவுகளை நிறைவாக்குவீராக. நீங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. உங்கள் சமூகத்தில் இருக்கிறவர்கள் திருப்தியை சாப்பிட்டு நல்ல வஸ்திரம் உடுத்தி அவர் பணயம் அவர் வருமானம் நிறைவாயிருக்கிறது சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு நிறைவாக்கி தருவீராக. வந்த ஒவ்வொருவரை ஆசை இந்த நாமத்தை மேம்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.